ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்ஃப்யூஷன் பம்ப் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ உங்களுக்கு 2 மாடலான இன்ஃப்யூஷன் பம்பை காட்ட போகிறேன். ஒன்று ஃப்ரெஷ்னஸ் மாடலோடது, ஃப்ரெஷ்னஸ் கேபியோட ஆப்டிமா விஎஸும், இன்னொன்று மெட்கேப்டனோடது தான் நான் காட்ட போகிறேன். வாங்க தெளிவாக பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஃப்யூஷன் பம்ப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு தெரப்பட்டிக் ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு பேஷண்ட் பாடியில் ஒரு கண்ட்ரோல்டு அமௌண்ட்டில், அதாவது ஒரு ப்ரீசெட் கண்ட்ரோல்டு அமௌண்ட்டில் அவங்களுக்கு டெலிவரி பண்ணணுன்னா நம்ம இன்ஃப்யூஷன் பம்ப் யூஸ் பண்ணுறோம். அந்த என்னென்ன ஃப்ளூயிட்ஸ் எல்லாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரியன்ஸ், ஏதோ ஒரு நியூட்ரியன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு நியூட்ரியன்ஸ் போகிறதுக்காகவோ இல்லை மெடிக்கேஷன்ஸ் எதாவது போகணுன்னாலோ நியூட்ரியன்ஸில் ப்ளட்டு கூட இன்க்ளூட் ஆகும். அது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல்டு அமௌண்ட்டில் பேஷண்ட்ஸ்க்கு போகணுன்னா இன்ஃப்யூஷன் பம்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது மிஷின் ஆன் பண்ண உடனே இன்சர்ட் செட்டுன்னு கேட்கும். இன்சர்ட் செட்னால் நம்ம ஐவி செட்டை வந்து இன்சர்ட் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கு நம்ம டோரை ஓப்பன் பண்ணணும். டோரை ஓப்பன் பண்ணோனாலே அதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்கும். இது ஒரு பெனிஃபிட்ஸ். யார் வேணாலும் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலாம். இப்போது நம்ம ஐவி செட்டை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணணுன்றது வந்து காட்டியிருக்கு. தெளிவாக 1 2 3 போட்டு எங்கெங்கெல்லாம் சென்சர்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணணுன்றதை வந்து அதில் காட்டியிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு டம்மியாக வந்து ஒரு டியூப் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து நம்பர் 1, நெக்ஸ்ட் நம்பர் 2 இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் அப் அண்ட் டவுனில் கனெக்ட் பண்ணணும். அப் அண்ட் டவுனில் கனெக்ட் பண்ணுறது அதையும் நான் காட்டுறேன் வாங்க. 1 2 3 கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் அதில் ஆரோ மார்க் போட்டிருக்கு. அப் சைட்லேருந்து டவுன் சைடு கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கு. அப் சைட்லேருந்து டவுன் சைடு கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டோட கேனுலா போட்டிருப்பாங்க இல்லையா கையில், அதில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்துட்டு எப்படி கேல்குலேட் பண்ணணுன்னா, வால்யூம் எப்படி கேல்குலேட் பண்ண, இப்போ வால்யூம் வந்து வால்யூம் டிவைடட் பை டைமில் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு இன்டூ 60 மினிட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 வால்யூம், டைம் வந்து 30னா 100 டிவைடட் பை 30னா 3.3 வரும். இன்டூ 60 மினிட்ஸ், 60 மினிட்ஸுங்கிறது 1 ஹவர் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 198.1 வரும். நம்ம அதை ரவுண்ட் ஆஃபாக 200 ml/h அப்படின்றத செட் பண்ணுறோம். இப்போ வந்து ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, அது வந்து செல்ஃப் டெஸ்ட் நடக்கும். அதாவது ஓசிஎஸ் டெஸ்ட்டு, அக்ளூஷன் டெஸ்ட்டு, இது எல்லாமே நடந்த பிறகு நம்மளுக்கு ஓகே ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி எம்எல் வந்து செட் பண்ணுறதுக்குள்ளே வரும். இதில் வந்தோடனே நம்ம செட் பண்ணிட வேண்டியதான். செட் பண்ணிட்ட பிறகு கீழே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அண்ட் 2 பட்டன் இருக்குது. ஸ்டார்ட் கொடுத்தோன்னா பேஷண்ட்க்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஓகே முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் ஸ்டாப் கொடுத்துட்ட பிறகு தான் ஆஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்று அலாரம் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டாப்பு, இது எல்லாமே அப் அண்ட் டவுன் ஆரோ மார்க் எல்லாமே நம்ம வந்து எம்எல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஒன்று வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து 1 2 இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு மோடு கிளிக் பண்ணோன்னா நம்ம பார்த்துக்கலாம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட் வால்யூம் எவ்வளோ, டோட்டல் வால்யூம் இன்ஃப்யூஸ்டு எல்லாமே பார்க்குறதுக்காக தான் மோடு கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்ஃப்யூஸ்டு வால்யூம் பார்க்கலாம். எவ்வளோ வால்யூம் வந்து போயிருக்கு இது வரைக்கும் அந்த பேஷண்ட் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ரி அட்டானமினா எவ்வளோ பேட்ரி பேக்கப் இருக்குது. இது வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு, அதனால் 1% இருக்கிறனால அதில் 1ன்னு காட்டுது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து அலாரம் லெவல், அலாரம் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறது தான். இப்போ ஒரு பெரிய சைஸ் ரூம் இருந்துச்சுன்னா ஃபுல் அலாரமில் வச்சுக்க வேண்டியதாக, இல்லை நார்மல் காம்பேக்ட் ரூமில் இருந்தோன்னா நம்ம அலாரம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் இண்டிகேட் ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா என்னென்னா பேஷண்ட்க்கு இன்னும் கனெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதே வந்துட்டு பேஷண்ட் கனெக்ட் பண்ணி பேஷண்ட் போயிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு அதுக்கு கீழே அந்த ரெட்டு கீழே வந்துட்டு க்ரீன் கலர் பட்டன் வந்துட்டு பிளிங்க் ஆகும். பேஷண்ட்டுக்கு போயிட்டு இருந்தது அப்படின்னா. பேஷண்ட் போகாமல் டம்மியாக வச்சுருக்கனால நம்மளுக்கு எரரும் வருது. நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாடல் மெட்கேப்டனோடது. அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதை விட இது அட்வான்ஸ்டு, ஃபுல் ஆஃப் டச் ஸ்க்ரீன் இருக்கும். தென் வந்துட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து அதில் ஹாரிசாண்டலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து லாங்கிடியூஷனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அதை விட. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணால் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்ட பிறகு ஐவி ஃப்ளூயிட்ஸை லாங்கிடியூஷனலாக கனெக்ட் பண்ணிட்டு இருந்தால் மேலே இந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் கனெக்ட் பண்ணி விடுதான். சென்டரில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே சென்சிங் பார்ட்ஸு. அந்த ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சு, இல்லை வந்து அக்ளூஷன்ஸ் ஏர் ஏதாவது இருந்ததுன்னா அது டிடெக்ட் பண்ணும். ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா க்ளோஸ் ஆகிடும்.
க்ளோஸ் ஆகிடுது. இதுதான் ஆன் ஆஃப் பட்டனு. தென் எல்லாமே நம்ம டச் ஸ்க்ரீனை வச்சு செட் பண்ணிவிட தான். ரேட்டும் எவ்வளோ பெர் ஹவரும் எல்லாமே நம்ம செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட வேண்டியதான். இந்த மிஷின் வந்துட்டு சர்க்யூட்ரி எரரில் இருக்கனால நம்மளுக்கு வந்துட்டு மேலே எரர் சிம்பிள் காட்டுது, அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சர்க்யூட்ரி எரர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலாரம் ஏதாவது வந்ததுனாலோ இல்லை ஏதாவது எரர்னு காட்டினாலும் நீங்கள் அந்த மிஷினை யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். எல்லா பயோமெடிக்கல் இன்ஜினியருமே வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கணும். இப்போது அதை தவிர வேறு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குன்றதை நான் உள்ளே போய் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு சென்டர் ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணால் இன்ஃப்யூஷன் செட்டுன்னு இருக்கும். நம்ம நார்மலாக ஃப்ரண்ட்டில் செட் பண்ணுறதே தான், இன்னும் டீப்பாக போய் செட் பண்ணிக்கலாம். அதாவது போலஸ்லாம் எவ்வளோ போகணும், என்ன டைமிங் போகணும், டைம் செட் பண்ணுறது, எந்த டைம்லேருந்து எந்த டைம் ஸ்டாப் பண்ணுறோம், எல்லாத்தையுமே உள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக செட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போனோன்னா ட்ரக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு வெயிட்டு கேட்கும், வெயிட் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரக்கோட இன்ஃபர்மேஷன்லாம் கூட நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம், என்ன ட்ரக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் இன்ஃப்யூஷன் செட்டு முடித்ததுக்கப்புறமா மேனுவலாக போலஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ரேப்பிடாக வேணுமா இல்லை நம்மளுக்கு என்ன டைமிங்கில் வேணுன்றதையும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஷண்ட் சிஸ்டம் செட்டில் போனோன்னா நம்ம டிஸ்பிளே, டைமிங்ஸு, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு சிஸ்டம் செட்டில் வேணும். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரிங்கும் போது எந்த டைமில் எந்த டேட்டில் பேஷண்ட்ஸுக்கு போச்சு, என்னென்ன அலாரம்ஸ்லாம் வந்தது அப்படின்றதும் இதில் வந்துட்டு காட்டும். அதில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு செட்டப் என்னென்னா பேஷண்ட்ஸ் ஃபைலு, பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, எந்த ரூம் நம்பரில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பெட் நம்பர் என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியஸ்ட் மிஷின் தான் இது. நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிடும்.